Unit 3 Algebra level exercise 3.1 alla fourth sum expand alla third subdivision 3m and alla bracket la m3n cube minus 5m square n plus 7mn square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம்னா நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட்டு எழுத போகிறோம். அதாவது ஒன்றா மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை 3 வேஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு உள்ளதை எழுதிடலாம். 3 into 1 அந்த நம்பர்ஸை மட்டும் தனியாக எழுதியிருக்கேன். mn into m cube n cube ஃபர்ஸ்ட் அதானே இருக்குது, அதை எழுதிக்கிறோம். மைனஸ் 3 into 5 3 into 5 இங்கே என்ன இருக்குது m ஸ்கொயர் n ஸ்கொயர் n போட்டுட்டாச்சு. ப்ளஸ் இங்கே உள்ளதை எழுதுங்க. 3 into 7 mn multiply by mn the whole square. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா நம்மளுக்கு ஆன்சர் வந்து இப்போ 3 into 1 ப்ளஸ் என்ன இருக்குது பவர்ஸ் ஆட் பண்ணணும். என்னுக்கு அதே மாதிரி தான் 2 பவர்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 3க்கு 1 பவர் கொடுத்துட்டு ப்ளஸ் 3 ஆட் பண்ண போகிறோம். 3 1 ப்ளஸ் 3 என்னைக்கு என்ன வரும் திரும்ப 1 ப்ளஸ் சரி எனக்கு 1 இருக்குது. மொத்தம் இல்லை 3 இருக்குது. ஸோ 3 ஆட் பண்ணுறோம். மைனஸ் இந்த 15 m 1 + 2 n 1 + 1 இதை போட்டுட்டு ப்ளஸ் 3 7 சார் என்ன 21 1 + 1 m n 1 + 2 பொதுவாக எழுதிடலாம். கீழே இஸ் ஈக்குவல் டு 3m4 ஆட் பண்ணியிருக்கோமா. இது வந்து எம்முக்கு தான் நமக்கு இருக்கணும். இவங்க வந்து 3 இது எம்மு 3m வந்து 1 + 3 ஆட் பண்ணியிருக்கோம். 1 + 3 அதே மாதிரி தானே இருக்குமே. இது வந்து எம்முக்குள்ள இப்போ 3m4 n4 minus 15 m3 n2 plus 21 m2 n3 அதில் தான் ரொம்ப ஈஸியான சம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒன்று தான் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். எக்ஸ்பேண்ட் 5th சம் 4th சம் 4th எக்ஸ்பேண்டில் 3rd சப்டிவிஷன் இந்த மாதிரி தான் எழுதணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களை நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.